முருகன் சூரனை அழித்து சூரசம்ஹாரம் நிகழ்த்திய தலமான திருச்செந்தூர் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற தல வரலாறு உங்களுக்கு தெரியுமா? 2000 ஆண்டுகள் பழமையான இத்தலத்தோட வரலாறை வாங்க தெரிஞ்சுக்கலாம். தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிட்ட முறையிட்டாங்க. அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்கினார். அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார். பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்தார். இவ்வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார். அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்தில் தங்கினார். அவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றையும் தெரிந்து கொண்டார். அப்போது தனது படைத்தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார். அவன் கேட்கவில்லை. பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தார். வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டார். அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார். பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பினார். முருகன் சூரனை வெற்றி பெற்று இங்கு ஆட்கொண்டதால் இங்கு ஜெயந்திநாதர் என அழைக்கப்பெற்றார். பிற்காலத்தில் இப்பெயரை செந்தில்நாதர் என மருவியது. இத்தலமும் திரு ஜெயந்திபுரம் என்று முதலில் அழைக்கப்பெற்று பின்பு திருச்செந்தூர் என மருவியது.